பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஏன் சொல்லுங்க? முதல்ல நீங்கள்லாம் வந்ததுனால இது ரொம்ப விசேஷமான நாள். நம்ம மத்தியில் கர்த்தர் இருக்கிறதுனால அதை விட பெரிய விசேஷமான நாள். ஆமென். ஆமாம், கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், வழி நடத்தினார் இல்லையா? அந்த உயிர் சேதம் இல்லை, குடும்பம்லாம் பாதுகாக்கப்பட்டது, வியாதியில் நம்மளை கைவிட்டடலை, சுகம் கொடுத்து தூக்கி எடுத்தார் இல்லை? நிறைய இன்சிடெண்ட் பார்த்தாச்சு லாஸ்ட் இயரில், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லை? எல்லாவற்றிலிருந்தும் தூக்கி எடுத்தார் ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? அவர் நல்லவர். ஆமென். நல்லவர்ன்ற வார்த்தைக்கு உரிய ஒரே ஒருவர் அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னால பழைய வருஷம் போயிருச்சு, புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். நமக்கும் இயேசு மாத்திரம்தான் தெரியணும். அதான் மேட்ரு. மணவாளனாகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆமென். அப்ப இந்த புது வருஷத்துல நாமளும் இயேசுப்பா கூட இன்னும் நிறைய பழகணும், இயேசு கூட அதிகமா பேசணும். எத்தனை பேருக்கு ஆசை இந்த தேவனோடு பேசணும், தேவனோடு பேசணும் இல்லையா? ஆசை இருக்கா? ஆசை இருக்குன்னா இயேசு கூட பேச ஆசை இருக்குன்னா எப்படி பேசலாம் அப்படின்னா, இந்த பைபிளை எடுத்து வச்சு நீங்க வாசிக்க அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். அவ்வளவுதான். இது ஒரு ஃபார்முலா. ஆனா பைபிள் எடுத்து வாசிக்காமலே இருந்தீங்கன்னா அவர் கூட பேசல. தேவனோடு பேசணும்னா ஒரே ஒரு வழிதான் அதுக்கு. வேதத்தை திறந்து வாசிக்கிறவர்கள் எல்லாம் தேவனோடு பேசுகிறவர்கள். ஆமென். அதனாலதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது பிடிச்சு வாசிக்கணும். அழுதுகிட்டே சில பிள்ளைங்க என்ன செய்யும், அடிச்சிருவாங்க. அடிச்சு உட்கார வச்சு வாசினோன்னு என்ன செய்யும், அழுதுகிட்டே சில பிள்ளைங்க வாசிக்கல. இந்த வார்த்தையால செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாதுன்னா நம்ம வாழ்க்கையில செய்யறதுல ஆண்டவருக்கு எவ்வளோ. அல்லேலூயா. அப்போ கடந்த ஆண்டுகள்ல நிறைய நன்மைகளை பார்த்த நாம இந்த புது வருஷத்துலயும் அதை விட நிறைய நன்மைகளை நமக்காக அவர் செய்வார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த பழசெல்லாம் மறந்துருங்க, கஷ்டமான காரியங்கள்லாம் மறந்துருங்க. அதையே போட்டு நினைப்புல வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நினைங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பொழிந்திடுமே, எங்கள் குறைகள் எல்லாம் மாறிடுமே, புது கிருபையால் நிரப்பிடுமே, வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே, நன்மையால் நிரப்பிடுமே. ஆமென். ஹல்லேலூயா. பழையவைகள் பொழிந்திடுமே,
வருடங்களில் நீங்கள் பார்த்த சில காரியங்கள் கசப்பாக இருக்குதுன்னா, ஒரு டீ குடிக்கும் பொழுது ஒரு எறும்பு வந்து என்ன செய்வோம், முழு டீ எடுத்து ஊற்றிடுவோமா? அந்த எறும்பை எடுத்து போட்டு அழகாக டீயை குடிச்சிட்டு போகிற மாதிரி அதை நினச்சிட்டுலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா விஷம் நிறைந்த காரியங்களை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நம் நினைவுகளில் விஷம் பாஞ்சிரும். அப்புறம் திரும்ப நம்மளை சரி பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் பழசை திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. நம்ம வெளியில் சொல்லலைனாலும் நம்மளுடைய சிந்தனைகள் லட்சக்கணக்கான நினைவுகளோடு இருக்கும். ஒரு கம்ப்யூட்டரை பார்த்து ஆச்சரியப்படுறோம், இது பயங்கரமான மெமரி இருக்கு, எல்லாத்தையும் டக்குன்னு தட்டினா உடைய அந்த கூகுளில் போய் ஒன்று தட்டினா உடனே அது சம்மந்தமான காரியங்கள் வருது இல்லையா? ஆனால் அந்த கம்ப்யூட்டரை உருவாக்கினது ஒரு மனுஷன்தான். அவனை இந்த மனுஷனுக்குள்ள இது போல கோடி மடங்கு மெமரி பவர் வச்சிருக்கிறாராம். யார் சிஸ்டர் அந்த மனுஷனா? அது நீங்க தான். அல்லேலூயா. மனுஷனுடைய பிறப்புன்றது சாதாரணமானது இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நம்ம கீழ்படியணும், மற்ற எதுக்கும் கீழ்படியணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு எப்படி கீழ்படிகிறது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியணும். ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம், சுகத்தை, பலத்தை, இன்னும் நாம் இந்த வாழ்க்கையில ருசி பார்க்கக்கூடிய காரியங்களாம் நாம் எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னா, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படியணும். இது ரொம்ப கஷ்டமான இல்லவே இல்லை. அப்போ எளிதாய் நாம தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எளிதாய் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். வெரி ஈஸி. எப்படின்னா அவருடைய கட்டளைகளுக்கு நாம கீழ்படியணும். உபாகமம், யாத்ராகமம், ஆதியாகமம் எதுல வேணாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்படியும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வருதுன்னு ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். ஒரு தேசத்தினுடைய நன்மைகளை நம்மளால புசிக்க முடியும். ஒரு தேசத்துல உங்களால மாத்திரம் சிறப்பா வாழ முடியும், குறைவில்லாம வாழ முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய நியமங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். அதுல ஒண்ணுதான் வாரந்தோறும் வந்து தேவனை ஆராதிக்கிற காரியம். பிசாசு என்ன செய்வான்னா இதை தான் நம்மளை தேவனிடத்துல இருந்து நம்மளை பிரிப்பான். என்ன செய்வான்? எல்லா நாளும் நல்லா இருக்க வச்சிருவான். ஆனா ஞாயிற்றுக்கிழமைனா என்ன செஞ்சிருவான்? வராதபடிக்கு சொந்தங்களை பெருசா காட்டுவான். நாளைக்கு அவங்க மத்தியில போய் நீ எப்படி நிப்ப, அவமானமாயிடுமே. சொந்த காரியங்களை காட்டுவான், உடம்பு சோர்வை காட்டுவான். முடியல உன்னால, ஐயோ என்னால முடியலையே, நான் என்ன செய்யறது? அப்புறம் திருப்பி இன்னொரு குரல் சொல்லும், சரி சரி இந்த வாரம் பரவாயில்ல படுத்துக்கலாம், அடுத்த வாரம் எரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும். ஆனா பாருங்க, அந்த ஆராதனை நேரம் முடிச்ச உடனே மதியானத்துக்கு மேல நல்லா ஆயிடும் உடம்பு. ஐயோ நல்லா ஆயிடுச்சே, போயிட்டு போல இருக்கே அப்படின்னு தோணும். சரிங்களா? ஆனா கர்த்தரை நேசிக்கிற வைராக்கியமான பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? எனக்கு என்ன உடல் சோறு வந்தாலும் எது வந்தாலும் அதை பார்த்து பேசுவாங்க. அப்பாலை போ சாத்தானே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதை மட்டும் என்னை விட்டு நீ பிரிக்க முடியாது. குட்டிகரணம் போட்டாலும் என் தேவனை போய் நான் ஆராதிப்பேன். நான் பிறந்ததே அதுக்குதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல நான் பிறந்தது? சபையில தூரத்துல இருந்து வர வேப்பூர் சிஸ்டர்லாம் பார்த்தோம்னா லோக்கல்ல இருக்காலாம் ஒடியாந்துடணும். எத்தனை மணிக்கு எழுந்திரி கிளம்புறாங்க பாருங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் எல்லா விதத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி சாட்சியா தான் வைத்திருக்கிறார். இப்போ நீ எல்லாம் வர்றீங்க இல்லையா, இந்த பிரயாசங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது அது ஒரு கட்டளை, அது ஒரு நியமம். அதை நான் உண்மையா செய்யறேன், ஆர்வமா செய்யறேன், மனப்பூர்வமா செய்யறேன், நன்றியோடு செய்யறேன். அவ்வளவுதான். இந்த உயிரை கொடுத்த தேவனுக்கு இந்த ஜீவன் இருக்கும் வரை நன்றியோடு ஆராதிக்க வரும். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பாடலை பாட போறோம். எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும்
உங்க கிருபை தான் எங்களை தாங்கி நடத்தணும். நல்லா கண்ணை மூடி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு பேசி கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த முதல் வாரத்துக்கு வந்திருக்கப்பா. 52வது வாரம் வரைக்கும் நான் வரணும் ஆண்டவர். எந்த வேலையும் என்ன தூக்கிட்டு போயிடக்கூடாதப்பா. உங்க சமூகத்துக்குள்ள நான் வரணும், உங்க சமூகத்துக்குள்ள நான் வரணும் ஆண்டவரை. உம்மை தேடி வரணும் ராஜ், உம்மை தேடி வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல பாதுகாப்பவே இந்த வருஷமும் நீங்க தான் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கணும். எதுவும் எங்களை அணுகக்கூடாது, எந்த தீங்கும் எங்களை அணுகக்கூடாது. ஒரு தகப்பன் சுமக்கிறது போல நான் உன்னை சுமந்தேன் என்று வேதம் சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறாரே. இத்தனை வருடம் நம்மை சுமந்து வந்த தேவன் இந்த புதிய வருடத்திலும் அப்படியே நம்மை நடத்துவார். மனப்பூர்வமா ஆண்டவருக்கு நன்றியோடு நிற்போம். அல்லேலூயா. கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. பாருங்களேன், நம்ம பிள்ளைகளை எவ்வளோ அழகாக நம்ம சுமக்கிறோம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் நீ தான்ப்பா என்னை சுமக்க போறீங்க, உமக்கு நன்றி சொல்றேன். என்னை ஒருபோதும் விட்டு விடாமல் என்னை தூக்கி சுமக்க போகிற தேவனுக்கு, இந்த 12 மாதமும் சுமக்க போகிற தேவனுக்கு நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாக்க போறீங்க, என் குடும்பத்தை பாதுகாக்க போறீங்க, என் பிள்ளைகளை பாதுகாக்க போறீங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. அல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளை போல உடைய தோள்களிலே நாங்கள் கிடப்போம் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருப்போம் ஆண்டவரே. உமக்காக வாழுவோம் ராஜா. அல்லேலூயா.
கஷ்டம் வந்தாலும் யூதராஜ சிங்கமாய் இருக்கிற உம்மிடத்திலே அடைக்கலம் வருகிறோம் ராஜா. இனி ஒரு கண்ணீரும் எங்களை தொடர்வதில்லை, ஒரு துக்கமும் எங்களை தொடர்வதில்லை, ஒரு தீங்கும் எங்களை தொடராதபடி கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம், கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. சந்தோஷமா இந்த நாளில வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இருக்கிறீர. எங்களை எல்லாம் சந்தோஷத்தினால் நிரப்பினதற்காக நன்றி. உங்க நாம மாத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும், உயர்ந்திருக்கட்டும், பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் ராஜ். எல்லா காரியத்திலும் நீர் வெளிப்படுங்கப்பா, உம்மை வெளிப்படுத்துங்க. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உட்காருவோம்.